ஹலோ ஆல், இன்றைக்கி மொச்சக்காய் பாவக்காய் போட்டு புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். அது கூடவே நான் வடகம் போட்டுக்கிறேன். வடகம், கடுகு, கொஞ்சம் வெந்தயம். நம்ம எங்கெங்கெல்லாம் புளி சேர்க்குறோமோ அங்கெங்கெல்லாம் வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா பொரியட்டும். கை நிறைய கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டையும் நல்லா தட்டி 1-2 தட்டி போட்டிருக்கேன். அது நல்லா வதக்கிங்கங்க. பூண்டும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா அது 1-2 உடச்சி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பெரிய தக்காளி அதை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அது ரெண்டும் நல்லா குழஞ்சி வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கிறதுக்காக குழம்புக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மொச்சக்காவும் பாவக்காவும் போட்டுட்டேன். மஞ்சத்தூள், வெறும் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், அவ்வளோதான். வேறு எதுவும் சேர்க்க வேணாம். உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்தாச்சு. இது நல்லா போட்டு மசாலாவும் காயோட நல்லா ஏறட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை போட்டுக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா பாவக்காவெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சிடும்ல, அப்போ கருவேப்பிலை போட்டு இறக்குனா சுவையான சூப்பரான பாவக்காய் மொச்சக்காய் குழம்பு ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆம்லேட்டு, கீரை பொரியல் அந்த மாதிரி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.